வேலை நிறுத்த அறிவிப்புக்கு என்எல்சி நிர்வாகம் நீதிமன்றத்தில் பெற்ற இடைக்கால உத்தரவை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதென தொழிற்சங்க கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. நெய்வேலி என்எல்சி நிறுவன தொழிலாளர் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து இதுவரை 18 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த சிஐடியு உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த அறிவிப்பு நோட்டீஸை கடந்த மாதம் 29ஆம் தேதி வழங்கின. இந்நிலையில் வேலைநிறுத்தம் மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை பெற்றது என்எல்சி நிர்வாகம். இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நெய்வேலியில் உள்ள சிஐடியு அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. வேலை நிறுத்தத்திற்கான இடைக்கால தடை உத்தரவை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடிவு செய்த 11 தொழிற்சங்கங்களும் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளன. வருகிற 25லிருந்து 28ஆம் தேதி வரை தர்ணா போராட்டம் முடிவு செய்திருக்கிறோம். அதேபோல் மாநில தலைவர்களை கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நெய்வேலியில் திட்டமிட இருக்கிறோம் என்பதை தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம்.